அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, முருக பக்தர்களாகிய எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுதாங்க. வேலும் மயிலும் சேவலும் துணை. இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். முருகனை யார் எல்லாம் தொடர்ந்து வழிபடுறோமோ, முருகனுடைய வேல் வந்து முருகனுக்கு முன்னே வந்து நம்மை காக்கும் அப்படிங்கிறதான் ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் வச்சு எல்லோருடைய வீடுகளிலுமே இப்ப பூஜைகள் பண்றோம். அப்படி உங்க வீட்ல வேல் இருந்துச்சுன்னா, இந்த பதிவு உங்களுக்காகத்தான். ஏன்னா, நம்ம வீட்ல இது மாதிரி வேல் வழிபாடுகள் பண்றப்ப, எப்பவுமே சில தவறுகளை நாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய குடும்பத்தை ரொம்ப வேகமாக பாதிக்கும். அப்படி வேல் பூஜையின் போது நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன? அப்படிங்கிறதத்தான் இன்னைக்கு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். முருக பக்தர்கள் எல்லாருடைய வீட்டிலேயும் வந்து முருகனுடைய விக்கிரகங்களாக இருக்கட்டும், வேல், மயில், இறகு இது மாதிரியான விஷயங்கள் வீட்ல வச்சு நாம பூஜை பண்ணி அபிஷேகங்கள் இது மாதிரி எல்லாமே செய்வோம். இதுல நிறைய பேர் வந்து தங்களுடைய வீடு, வாகனம், கடை இதுல எல்லாத்திலேயும் வேல் வந்து வாங்கி வச்சு இருப்பாங்க. வேல் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் மறுவடிவம் அப்படின்னே சொல்லலாம். ஞானம், வெற்றி, தைரியம் இதனுடைய அடுத்த ஒரு வடிவமாக பார்க்கப்படுது. வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்றதுனால முருகப்பெருமான் வேல் நம் கூட இருந்துச்சுன்னா நமக்கு எப்படிப்பட்ட கெட்ட திருஷ்டியாக இருக்கட்டும், வேலைக்கு போறப்ப எதிரிகள் துணையாக இருக்கட்டும், எந்தவித கெட்ட விஷயங்களுமே முருகப்பெருமானின் வேலை மீறி நெருங்காது அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா, முருகப்பெருமானே நம்ம கூட இருப்பதற்கு சமம்தான். நம்ம வீட்ல வேல் பூஜைகள் பண்றது அப்படிப்பட்ட அற்புதமான வேலை வந்து நம்ம வந்து அப்படியே பூஜை அறையில வேல் வாங்கி வச்சு வழிபட்டு இருக்கோம். அப்படி முருகப்பெருமானுடைய வேலுக்குன்னு வழிபாடு பண்றப்ப சில வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்றணும். அதை வீட்ல நம்ம மீறும்போது தான் தெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்ல தேவையில்லாத சில பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் இது மாதிரி எல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட சில குறிப்புகளை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். எப்பவுமே நாம் வீட்டோட பூஜை அறையில வச்சு வழிபடுவதற்கான அந்த விக்கிரகங்களாக இருக்கட்டும், வேலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 2 அடி உயரத்துக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேலே உயரம் கொண்ட சிலைகள், வேல் வைக்கிறது இது கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க. நமக்கு எவ்வளவு பெரிதாக அழகாக இருந்தாலும், பெரிய வேல் கோவிலில் மட்டும் தான் வச்சு வழிபடணும். வேலுக்குன்னு சில அபிஷேகங்கள் இருக்கு, நெய்வேத்தியங்கள் இருக்கு. அது வந்து நம்முடைய வீடுகளில் வச்சு செய்ய முடியாது. அப்படி சின்னதான 2 அடிக்குள்ள உள்ள விக்கிரகங்கள், வேல் இது எல்லாம் நம்ம வீட்ல இருக்கிறப்ப, வாரத்திற்கு ஒரு முறை இல்லாட்டி முருகனுக்கான அந்த விசேஷ நாட்களில், அதாவது பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை அப்படி முருகனுக்கான அந்த ஒரு நாட்களில நிச்சயமாக நாம் வேலுக்கு அபிஷேகங்கள் பண்ணிதான் ஆகணும். உங்கனால முடிந்த பால், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் அது மாதிரியான பொருட்கள் வைத்து அபிஷேகங்கள் பண்ணலாம். தினமும் ஏதாவது ஒரு பொருளை சாமிக்கு நெய்வேத்தியமா வைக்கணும். அதாவது ரொம்ப பெரிய அளவில் பண்ண முடியலனாலும் பரவால்ல. சுத்தமான தண்ணீர் வச்சு அபிஷேகங்கள் பண்ணிட்டு, அந்த வேலுக்கு ஏதாவது நெய்வேத்தியமா வாழைப்பழம், இல்லைன்னா பால், கற்கண்டு இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ எளிமையான ஒரு பூ வச்சுட்டு நாம எளிமையான முறையில வழிபடலாம். அப்படி இந்த வேல் வழிபாட்டுல நம்ம செய்யக்கூடாத முக்கியமான சில தவறுகள் என்னன்னா, நிறைய பேர் வீட்ல முருகப்பெருமானுடைய வேலை மட்டும் தனியாக வச்சு அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணி, அலங்காரங்கள் பண்ணி வழிபடுறோம். ஆனா இது வந்து தவறான ஒரு செயல். முருகன் வேறு, அவர் வேல் வேறு அப்படின்னு கிடையாது. அதனால முருகன் இல்லாமல் எப்பவுமே வேல் தனியா இருக்கவே இருக்காது. முருகப்பெருமானோடயே சேர்த்து அந்த வேல் வச்சு நாம வழிபடுறோம் அப்படின்னா, அதுதான் மிகச் சிறப்பு. நிறைய பேர் அந்த வேலை வந்து ஒரு சாமி மடத்தோட வச்சு சாட்சி வைப்பது, இல்லாட்டி இப்படி விக்கிரகத்தோடு மேல சாட்சி வைப்பது, இப்படியெல்லாம் பண்றாங்க. இது மாதிரி வைக்காமல் வேலை வைப்பதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குங்க. அதாவது புதுசா ஒரு வேல் வாங்குறீங்க. அந்த வேலை உங்க வீட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா, முருகனுக்கு உகந்த அந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நாளன்று அதாவது கிருத்திகை, பரணி, பூசம், விசாகம், அவிட்டம், சித்திரை நட்சத்திரம், புனர்பூசம், புரட்டாதி அதே மாதிரி திதின்னு எடுத்தால் பஞ்சமி, சஷ்டி, தசமி, அஷ்டமி
அமாவாசை இது மாதிரியான நாட்களில, இது மாதிரி நட்சத்திரத்துல நம்ம அந்த வேலை வாங்குவதற்கான அந்த திதியும், நேரமும் அதே மாதிரி எந்த உலோகத்துல வாங்கணும்னா, ம் வெள்ளியில வாங்கலாம், செம்புல வாங்கலாம், தங்கத்துல வாங்கலாம். இந்த மாதிரி வேல் வழிபாட்டினை முதன் முதலாக உங்க வீட்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதற்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது பால், பன்னீர் இது மாதிரியான பொருட்களில அபிஷேகங்கள் பண்ணிட்டு, உங்க வீட்ல நெல் இருந்துச்சுன்னா, நெல் எடுத்து வச்சுக்கணும். இப்ப நெல் இல்லாத பட்சத்துல, பச்சரிசி எடுத்து அந்த வேலை பச்சரிசிக்குள்ள வச்சுட்டு, நல்லெண்ணெயில 1 மணி நேரம் வச்சுட்டு, அதற்கு அப்புறமா அந்த வேலை கழுவிட்டு, அதற்கு அப்புறமா விபூதியில அதற்குள்ள 1 மணி நேரமோ, இல்ல 1/2 மணி நேரமோ போட்டு விட்டுட்டு, அதற்கு அப்புறம் அந்த ஆம் நல்லா தொடச்சு எடுத்துட்டு, சாமிக்கு பூஜை பண்ணிட்டு, அதற்கு அப்புறமாகத்தான் அந்த வேலைய எடுத்துட்டு பூஜை அறையில வச்சு வழிபடணும். இது மாதிரி சின்னதான ஒரு செம்புல அரிசி இல்லாட்டி விபூதி இது ஃபுல்லா நம்ம நிரப்பி, அதற்கு உள்ள இந்த வேலை நிக்க வச்சுத்தான் நம்முடைய பூஜை அறையில நாம வழிபடுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதனால உங்ககிட்ட வேல் இது மாதிரி இருந்துச்சுன்னா, எக்காரணம் கொண்டும் சுவாமி படத்தின் மீது இப்படி சாய்ச்சு வைப்பது, இல்லாட்டி விக்கிரகத்திற்கு மேலே சேர்த்து வைப்பது, இப்படி பண்ணாமல் உங்க வீட்ல சின்னதான கிண்ணத்துல பச்சரிசி இல்லாட்டி விபூதி வச்சு, அதற்கு மத்தியில வேல வச்சு நிறுத்தி வைக்கணும். இப்படி வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க, நம்ம முருகனுக்கான விசேஷமான நாட்கள கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி யாச்சும் ஒரு சின்னதான அபிஷேகம் பண்ணி, சுத்தமான விபூதியில நாம அபிஷேகம் பண்ணிட்டு, நம்ம வேலுக்கான முறையான அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் நம்ம பண்ணி உங்கனால முடிந்தால் வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அப்படி அந்த வேலுக்கான பூஜைகள் நாம பண்றப்ப நிச்சயமாக முருகப்பெருமான் ஓடி கண்டிப்பாக நம் குடும்பத்தை அரணாக இருந்து காப்பார் என்று ஐதீகம் இருக்கு. நம்ம இறைவனுக்கு எந்த முறைப்படி என்னென்ன பொருட்களை வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாதுங்க. மனசுல எந்த எண்ணத்தோட, எந்த நினைவுகளோட, தூய்மையான அன்போட நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு கண்டிப்பாக பலன் அதிகம். அதனால இந்த மாதிரி வேல் வழிபாடு பண்றப்ப சின்ன சின்ன தவறுகள் நாம் தெரியாமல் செய்யவே கூடாது. கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை நீங்க உங்க வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. முருகனுடைய அருளும் கண்டிப்பாக உங்க குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்க. நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.